ஒரு மாதம் மழை பொழிவு இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே பாதிக்குமா? இது உண்மையான செய்தியா? அந்த ஒரு மாதம் ஏன் மழை பொழிவு இல்லை? ஒருவேளை இந்த செய்திகளை பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் மூலயமாக பொய் செய்திகளை பரப்புகிறாங்களா? அப்படி உண்மையாகவே மழை குறைவு ஏற்பட்டால் இந்தியாவுடைய நிலைமை என்னவாகும்? விவசாயிகள் நிலைமை என்னவாகும்? விலைவாசி உயர்வு எப்படி இருக்கும்? டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வறட்சி, உலகம் ஃபுல்லாகவே வறட்சிங்கிற வார்த்தை நம்ம இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பிரேசில் போன்ற நாடுகளில் வெப்பம் அதிகமான காரணத்தால் அங்கே ஏசிகளை மக்கள் வாங்கி குமிக்கிறாங்க. இந்த எல்நிலோ பிரச்சனையால் நிறைய இடத்துல வெப்பத்துடைய தாக்கம் அதிகம் அடிக்குது. இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட பல மாவட்டங்களில் எல்நிலோ தாக்கம் இருக்கும், வறட்சி ஏற்படும், மழை குறைவு ஏற்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஜூன் மாதத்துடைய மழையின் அளவு 40%, சராசரியாக 40% குறைஞ்சிருக்கு. இந்த 40% குறைவால் ஒட்டுமொத்தமாக இந்தியா பொருளாதாரமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கு அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் 1901ஆம் ஆண்டு இருந்த அளவுக்கு மழை குறைவு, வறட்சி இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு மழையோடைய அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வறட்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த ஜூன் மாதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது? அப்படி என்ன எல்லாம் ஒரு நவம்பர் டிசம்பர் மாதிரி ஜூன் அப்படிங்கிறது ஒரு மாதம் தானேன்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஜூன் மாதம் அப்படிங்கிறது விவசாய பொருட்கள், தானிய பொருட்கள் எல்லாத்தையுமே விளைவிக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டம் தான் அந்த ஜூன் மாதம். அப்படி அவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு போதுமான அளவுக்கு மழையும் பொய்யணும், தண்ணீரும் இருக்கணும். இந்த தென்மேற்கு பருவமழை மிகப்பெரிய இம்பேக்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்தியாவுடைய விவசாயத்தில். அப்போ தென்மேற்கு பருவமழையை நம்பி உள்ள மாநிலங்கள் பொதுவாக விவசாயத்தை நம்பியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பயிர் ஜூன் மாதம் விளைவிக்கலை அப்படின்னா அது ஒரு மாத காலமாக தள்ளி போகுது. அப்படிங்கும் பொழுது அப்போ அதனுடைய விளைவு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஏன் விளைவு பயங்கரமாக இருக்கும்? அப்போ ஜூன் மாதம் இருக்கக்கூடிய அனைத்து நவதானியங்கள், பருப்பு வகைகள், நெல் வகைகள், அனைத்து பொருட்களுமே விளைவிக்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பொருளுக்கு வரத்து குறையும். அப்படி வரத்து குறையும் போது அந்த பொருளுடைய டிமாண்ட் அதிகமாகும். மக்கள் சராசரியாக வாங்குறது எல்லாமே அத்தியாவசியத்துக்கு வாங்குகிற பொருட்கள், நெல், பயிர், தானிய வகைகள் எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது அதை வாங்கும் பொழுது அதோடைய கம்மியாச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்ட் உயரும் பொழுது விலைவாசியும் உயரும். இப்போ நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபா நீங்கள் மினிமம் பட்ஜெட் வைக்கிறீங்க ஒரு கிராசரி வாங்குறதுக்கு, மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த மாதம் இல்லை அடுத்த மாதங்களையோ அந்த ரேட் 12,000 13,000 வரைக்கும் வரும். நீங்கள் வாங்குகிற சம்பளம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பொருளுடைய ரேட் அதிகமாகும் பொழுது அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நமக்களுடைய அந்த விலைவாசி உயர்வுடைய வீழ்ச்சி ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விவசாயிகளும் டைரெக்டாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய இதை நம்பி, இந்த பயிரை நம்பி நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த பயிரை விளைவிச்சாதான் அவங்களுடைய அடுத்த வாழ்வாதாரத்தையே அவங்க பாதிக்க முடியும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விவசாயிகள் நேரடியாகவும் அதை பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை பயன்படுத்த மக்கள் மறைமுகம் பாதிக்கப்படுறாங்க. இதில் பொருளாதாரம், அரசாங்கத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, இந்தியா ஒரு விவசாய பூமி. நம்ம என்ன தான் டெக்னாலஜி வைஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்தாலுமே நமக்கு விவசாயம் அப்படிங்கிறது தான் அடிப்படை நாத்தாலும். இந்த அடிப்படையை இங்கே ஆட்டம் காணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அனைத்துடைய பொருளுடைய விலையும் வீழ்ச்சி அடைந்து டிமாண்ட் அதிகமாகி நம்ம இந்த பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய சூழல் தள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஜூன் மாதத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை குறைவால் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை விட இன்னும் அதிகமாக பாதிப்பு ஏற்படும். இது அஃபிஷியல் நியூஸாக? எஸ், இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்க அஃபிஷியல் நியூஸ் தான் இது. 40% மழையின் அளவு குறைஞ்சிருக்கு இந்த ஜூன் மாதத்தில். கடந்த 125 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது இப்படியே நிலைக்குமா, இல்லை இது நீடிக்குமான்னு கேட்டால் இது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறாங்க. யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா இந்த ஜூன் மாதம் மழை குறைவை இந்த ஜூலை மாதம் காம்ப்ரமைஸ் பண்ணிடும். அப்போ ஜூலை மாதத்தில் அதிகமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒருவேளை இந்த எல்நிலோ மாற்றம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த எல்நிலோ எப்படி ஏற்படுதுன்னா ஒரு பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், உலக ஃபுல்லாகவே இதனுடைய வீழ்ச்சி இருக்குது.
அப்போது இந்த எல்நிலோவால் அந்த காற்றினோட ஈரப்பதம் கம்மியாகி மழை பொழிவு கம்மியாகி வறட்சி ஏற்படக்கூடும் அப்படின்னு ஆல்ரெடி இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஜூன் மாதத்தில் மழையுடைய அளவு கம்மியாக இருக்குது. தென்மேற்கு பருவமழையை நம்பியிருக்கக்கூடிய மாநிலங்களில் மழை கிடையாது. கேரளாவில் ஆல்ரெடி மழை வர வேண்டியது, ஆனால் லேட்டாக வந்துச்சு. அந்த லேட்டாக வந்த மழையும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த எல்நிலோ வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி மற்ற நாடுகளில் எல்நிலோ பாதிப்பு ரொம்ப வீரியமாகவோ இருந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவிலும் இந்த எல்நிலோ பாதிப்பு ரொம்ப வீரியமாக இருக்க போகுது அப்படிங்கிற அச்சம் ஏற்படுது. இது இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, வரும் பல ஆண்டுகளுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த ஜூன் மாதத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம ஜூன் எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஜூலை ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்தில் கத்திரி வெயில், அதாவது கோடையில் இல்லாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. பகல் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இரவு 7 மணி ஆகிறது, 7 மணி ஆனாலுமே இருட்ட மாட்டாங்குது. அப்போது நம்ம என்னடா இது, நம்ம கோடை காலத்தில் கூட இந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இல்லையே, கத்திரி வெயில் கூட இந்த அளவுக்கு தாக்கம் இல்லையே, அதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே தான் இந்த எல்நிலோ மாற்றத்துடைய மையப்புள்ளியாக இருக்குது. அப்போ இந்த வறட்சி, இந்த எல்நிலோ மாற்றம், இது எல்லாமே மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது. அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இது எப்போ நிலைமை சரியாகும்? ஒருவேளை வானிலை ஆய்வு மையம் சொல்கிற மாதிரி ஜூலை மாதத்தில் அதீத மழை பொழிவு வந்துச்சுன்னா உண்மையாகவே விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்கன்னா அந்த விளைவிக்கிற பொருட்களுடைய 1 மாதம் காலம் லேட்டாகும் பொழுது மிகப்பெரிய சரிவு ஏற்படுத்தாது. ஒருவேளை அது ஜூலை மாதம் இல்லாமல் போகுது அப்படிங்கும் பொழுது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும். அப்போது இந்த இடத்துல ஜூலை மாதம் அந்த வடகிழக்கு பருவமழை முன்னாடி தென்மேற்கு பருவமழை அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு தான் அங்கே அனைத்து விவசாய மக்களுடைய எண்ணமாக இருக்குது. நம்மளோட எண்ணம் அதுவும் தான் கூட. இப்போ நமக்கு என்ன ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா பல நாடுகளில் இந்த விவசாயத்தால் நம்பியிருக்கிற நிறைய கிராமங்கள், நிறைய ஊர்கள் அந்த எல்நிலோ மாற்றத்தால் நிறைய வறட்சி அடைஞ்சிருக்கான். முக்கியமாக பிரேசில் போன்ற நாடுகளில் இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். டீஹைட்ரேட் ஆகணும், நம்ம நிறைய தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைப்படாமல் பதட்டம் அடையக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகள், பெரியவர்கள் இவங்கெல்லாம் இந்த வெயில் ஒத்துக்காது, அவங்க எல்லாம் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வெளியே வராதிங்க அப்படிங்கிறாங்க. தண்ணீரை அதிகமாக பருகுங்க, நார்மல் வாட்டர் குடிங்க. மற்ற எந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் எடுத்துக்காமல் நீங்கள் நேச்சுரலாக எந்த விஷயம் நமக்கு கூலிங் கொடுக்குதோ, நொங்கு, இளநீர், இந்த மாதிரி விஷயங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த நேரத்துக்கு நம்ம உடலுக்கு அது கூலிங் கொடுக்கும். ஸோ அதனால் தண்ணீர் அதிகமாக குடிங்க அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. அண்ட் அதே சமயம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, மழை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு அங்கமாக இருக்குது. அதீத மழை வந்தாலும் நமக்கு இங்கே கஷ்டம்தான். சிறிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்தில் அதீத கனமழை பொழியும். அதுவும் இயற்கைக்கு மாறான விஷயம்தான். மழை வராமல் இருக்கிறதுக்கும் இயற்கைக்கு மாறான விஷயம்தான். இது இரண்டு எதில் நடந்தாலுமே அது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் முடியும். அப்போது இந்த காலத்துக்கு வரக்கூடிய மழை வராமல் போகுதுன்னா அது முக்கியமான காரணம் காலநிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள், இயற்கையை மனிதன் சிதைக்கிறது தான். உண்மையாகவே இந்த எல்நிலோ பாதிப்புங்கிறது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்நிலோங்கிறது சாதாரணமாக நடக்கலை, இயற்கையாக நடக்கலை. நம்ம எந்த அளவுக்கு இந்த சுற்றுச்சூழலை, இந்த இயற்கையை சிதைச்சு சின்னாபின்னமாக்க வச்சுருக்கோமோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எல்நிலோ மாற்றம் அப்படிங்கிறாங்க. அப்போ பின்வரும் காலங்களில் நம்மளுடைய சந்ததியினருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக பார்க்கணும். அந்த இயற்கையை நம்ம சீரழிக்காமல், இயற்கையை நம்ம டிசாஸ்டர் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பல ஆண்டுகளாக இந்த மாற்றம் நடந்திருக்கு. இந்த எல்நிலோ மாற்றங்கள், பருவமழை மாற்றங்கள், இது எல்லாமே. ஆனால் நம்ம ஒரே ஆண்டுகளை சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நம்ம மாற வேண்டும். கண்டிப்பாக நிலைமை மாறும், நம்மளும் நம்புவோம். இந்த மாதிரி மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நினச்சா இதை மாற்ற முடியும், என்ன பண்ணால் இதை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள், லைக் ஒன்று பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு இது மாதிரி டீட்டெயில்ஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.